இந்த விடோஸ் பே தொடரோட கடைசி எபிசோட் இது ஒரு பெரிய அதிர்ச்சியுடன் தொடங்குது. இந்த தீவில் இருக்கிற சாபத்தை முடிவுக்கு கொண்டு வர ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு மேயர் டாம் லாஃப்டஸ்க்கு தெரிய வருது. அவங்க தான் ரூத் லிவிங்ஸ்டன். ரிச்சர்ட் வாரனோட குடும்பத்தில் இப்போ உயிரோடு இருக்க கடைசி வாரிசு அவங்க தான். ரூத் இறந்தா பல 100 ஆண்டுகளாக இருக்க இந்த சாபம் முடிவுக்கு வரும். புயலும் நின்றுடும், தீவில் இருக்கிற எல்லாருமே காப்பாற்றப்படுவாங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட டாம் யாருக்கும் தெரியாமல் மருத்துவமனைக்கு போகிறாரு. அங்கே ரூத்தோட மருத்துவ பதிவுகளை எல்லாம் பார்க்குறாரு. ரூத்துக்கு ஏதாவது மோசமான நோய் இருந்தால் தான் எடுக்க போகிற முடிவு சுலபமாக இருக்கும் அப்படின்னு டாம் நினைக்கிறாரு. ஆனால் ரூத் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்காங்க. ஆனால் அவங்க தினமும் சாப்பிட்ற சில மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கிட்டா உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறத மட்டும் டாம் கவனிக்கிறாரு. அதுக்கப்புறமா டாம் ரூத்தோட வீட்டுக்கு போகிறாரு. பட்ரிஷியா அவங்கள தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் டாம் தனது முடிவை ஏற்கனவே எடுத்துட்டாரு. டாம் வீட்டுக்குள்ளே போகும்போது ரூத் வீட்டிலேயே இருக்கிற த்ரெட்மில்ல 2 மைல் நடந்து முடிச்சிருக்காங்க. 84 வயசு இருந்தாலும் அவங்க ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்காங்க. டாமை பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சியாக மேலே ஓடி போய் ஒரு டவல் எடுத்துகிட்டு வராங்க. ரூத், என்னை அவசர பாதுகாப்பு மையத்துக்கு கூட்டிகிட்டு போக வந்திருக்கீங்களா அப்படின்னு டாமை பார்த்து கேட்குறாங்க. டாம் போய் சொல்கிறாரு, வெளியில் ரொம்பவே புயல் மோசமாக இருக்குது, இந்த டைமில் நம்ம வெளியில் போகிறத விட வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு இடையில பாதுகாப்பு மையத்தோட நிலைமை ரொம்பவே மோசமாக்கிட்டே போகுது. அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் எல்லாம் பொறுமையை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. புயல் காரணமாக மின்சாரம் அடிக்கடி அணைந்து மறுபடியும் வருது. அப்போது ரோஸ்மேரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இந்த பாதுகாப்பு மையத்துக்குள்ளே ஒருபோதும் வரக்கூடாது அப்படின்னு என்னை எச்சரிச்சிருந்தாரு. ஆனால் அது ஏன்னு மட்டும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இப்போ சொன்ன இந்த விஷயத்தால் யாருக்கும் எந்த யூஸும் இல்லை. விக் மற்றும் பெட்ரிஷியா உணவுப் பொருட்களையும் அப்புறம் தேவையான மற்ற பொருட்களையும் எண்ணிக்கிட்டே எல்லாரையும் அமைதியாக வச்சிருக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அங்கிருந்த மக்களோட பயம் அதிகரிச்சுட்டே போகுது. அங்கே இருக்க மருத்துவர் பஷீரோட கர்ப்பிணி மனைவியை பரிசோதிக்கிறாரு. இன்னைக்கு நைட்டே குழந்தை பிறக்கும்னு உறுதியாக சொல்கிறாரு. இந்த செய்தி பஷீரை ரொம்பவே பயமுறுத்துது. ஏன்னா இந்த சாபம் பிடிச்ச தீவில் எந்த குழந்தையும் பறக்கக்கூடாது அப்படின்னு அவர் நம்புகிறாரு. அந்த டைமில் பெட்ரிஷாவுக்கு பொருட்களுக்குள்ளே மறைச்சி வைக்கப்பட்டிருந்த ஒரு பழைய கடிதம் கிடைக்குது. அதை திறந்து பார்த்ததும் அதில் ஒரு வரி மட்டும்தான் எழுதப்பட்டிருந்துச்சு. இந்த கடிதத்தை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே இறந்துட்டேன். அதே டைமில் ஒரு சுற்றுலா பயணி, இந்த புயல் இன்னும் எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அங்கிருந்த ஒரு உள்ளூர் நபர், கடந்த முறை வந்த புயல், பெரிய புயல், தொடர்ந்து 5 நாட்கள் நீடிச்சுது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பட்ரிஷியா அந்த பேச்சை மாற்றுறாங்க. பயப்பட வேணாம், நமக்கு தேவையான உணவு மற்றும் பொருட்கள் நிறைய இருக்குது அப்படின்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேல் கிட்ட எல்லாரோட கவனத்தையும் மாற்றுறதுக்காக ஏதாவது விளையாட்டு இருக்கா அப்படின்னு இந்த கட்டடத்தை தேடிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில மறுபடியும் ரூத்தோட வீட்டுக்கு கதை நகருது. டாம் தனது திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் தவிக்கிறாரு. ரூத் கிட்ட பேச பேச அவங்க எவ்வளோ நல்ல மனம் கொண்டவர் அப்படிங்கிறது டாமுக்கு புரிய ஆரம்பிக்குது. இந்த வயசுலையும் தினமும் பலருக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க. குறிப்பாக டெய்டர்கேன் அப்படிங்கிற ஒரு வயதான பெண்மணியை தினமும் 2 அல்லது 3 முறை வீட்டோட படிக்கட்டில் ஏறி இறங்க உதவி பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ரூத் டாமுக்கு தேநீர் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது டாம் கிட்ட 2 ஃப்ளேவர் ஹர்ப் டீ இருக்குது எங்கிட்ட, உனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அது அவங்களே சொந்தமாக தயாரித்த டீ பவுடர்னும் இது 2மே நான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாம் தெரியாமல் 27 நிமிஷம் ஊற வேண்டிய ஒரு டீயை செலக்ட் பண்ணிடுறாரு. அதனால அவரோட திட்டம் இன்னும் தாமதமாகுது. இதுக்கு இடையில பாதுகாப்பு மையத்தில் இருந்த இவானும் அவனோட நண்பர்களும் சலிப்பாக உணர்றாங்க. அவங்க யாருக்கும் தெரியாமல் வெளியே போய் சிகரெட் பிடிக்க ஒரு இடம் தேடுறாங்க. அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு ரகசிய கதவை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கதவுக்குள்ளே ஒரு ஏணி கீழே போகுது.
அந்த இடத்த பார்த்த உடனே ரிச்சர்ட் வாரனோட பழைய வீட்டுக்கு கீழே இருந்த அந்த ரகசிய அறை தான் நமக்கு நினைவுக்கு வருது. அதுதான் ரிச்சர்ட் அந்த அரக்கனோட பேசிக்கிட்டு இருந்த இடம். அதே மாதிரி இருக்கிற இந்த இடத்துலையும் நல்ல விஷயம் எதுவும் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதே நேரத்தில் டேல் விளையாட்டு பொருட்கள் எல்லாம் தேடிக்கிட்டே ஒரு பழைய ப்ரொஜெக்டர் அறையை கண்டுபிடிக்கிறாரு. அங்கே இருந்த பழைய ஃபிலிம் ரீலெல்லாம் இயக்குறாரு. அதில் ஒரு வீடியோ ஓட ஆரம்பிக்குது. அந்த வீடியோவில் விடோஸ் பே மக்களே உங்கள் தியாகத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல அந்த வீடியோ முழு உண்மையும் சொல்லலை, ஆனால் பல வருஷங்களாக இந்த பாதுகாப்பு மையத்திலேயே மனித உயிர்கள் பலியாக கொடுக்கப்பட்டிருக்கன அப்படிங்கிற ஒரு உண்மையை அது சுட்டி காட்டுது. இதுக்கு இடையில மறுபடியும் ரூத்தோட வீட்டுக்கு கதை மாறுது. ரூத் தனது பழைய குடும்ப புகைப்பட ஆல்பங்களையெல்லாம் டாம் கிட்ட காட்டுறாங்க. தன்னோட வாழ்க்கையில் சந்தித்த கஷ்டங்கள், இழப்புகள், சோகங்கள் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. அப்போது டாம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறாரு. இந்த சாபத்தை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர ஒரு வழி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு. ஒரு மனுஷரை பலி கொடுத்தா பல பேரோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ரூத் கிட்ட கேட்குறாரு. ரூத் ஒரு நொடியும் யோசிக்காமல் பதில் சொல்கிறாங்க. ஒரு குத்தமும் செய்யாத ஒருத்தரை நான் ஒருபோதும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு டாம், இந்த தீவு முழுக்க துன்பமும் கஷ்டமும் தான் இருக்குது, இதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ரூத் அமைதியாக சிரித்தபடி பதில் சொல்கிறாங்க. இந்த தீவு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க வாழ்க்கையே அப்படி தான். கஷ்டம் எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த தீவு ஒருபோதும் சொர்க்கமாக மாறாது. அதை ஏற்றுக்கிட்டு வாழ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டாமால் அதை ஏற்றுக்க முடியறதில்ல. அப்போது ரூத்தோட பழைய பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த டாமோட கண்ணில் ஒரு பழைய அலங்கார ஊசி படுது. அதை பார்த்த உடனே அவர் அதிர்ச்சியில் உறைந்து போகிறாரு. 1702 சாரா வாரன் தன்னோட மகள் ஃப்ரான்சிஸ்க்கு கொடுத்த அதே ப்ரூச் தான் இது. அதை பார்த்ததும் ரூத் உண்மையிலேயே ரிச்சர்ட் வாரனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது உறுதியாகுது. சில நிமிஷம் கழித்து ரூத் கவனிக்காத நேரத்தில் டாம் மறுபடியும் அந்த மாத்திரைகளையெல்லாம் நல்லா பொடியாக நசுக்கி தேநீரில் கலந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து கதை மறுபடியும் பாதுகாப்பு மையத்துக்கு நகருது. அப்புறம் மறுபடியும் ரூத்தோட வீட்டுக்கு வருது. தேநீர் குடிச்சக்கப்புறமா ரூத் மெதுவாக தூங்க ஆரம்பிக்கிறாங்க. புகைப்படங்களை பார்த்துக்கிட்டே சோஃபாவில் சாஞ்சு உட்கார்றாங்க. அப்போ டாம் மனசில் இருந்த உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த தீவு சபிக்கப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு எப்போதுமே தெரியும். நான் செய்கிறது எல்லாமே என் பையன் இவானுக்காகத்தான். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், இந்த தீவில் சிக்கி அவன் தவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு ரொம்ப உணர்ச்சியோடு பேசுகிறாரு. பேசிக்கிட்டு இருந்த டாம் திடீர்னு ரூத் எந்த அசைவும் இல்லாமல் சோஃபாவில் அப்படியே கிடக்கிறத பார்க்குறாரு. அவர் பதறி போய் அவங்களோட பல்ஸை செக் பண்ணுறாரு. ரூத் இறந்துட்டாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் அடுத்த நொடியே ரூத் திடீர்னு கண்களை திறக்கிறாங்க. அவங்க இறக்கலை, தூங்கிட்டாங்க. எதுவும் நடக்காத மாதிரி மறுபடியும் தன்னோட குடும்பத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இவானும் அவனோட நண்பர்களும் அந்த ரகசிய நிலத்தடி பாதையில் இன்னும் உள்ளே போகிறாங்க. அந்த இடம் ரொம்பவே பயமாக இருக்குது. பிஜே எல்லாரையும் வழிநடத்தி போகிறாரு. கடைசியாக அவங்க ஒரு பழைய அறைக்கு போகிறாங்க. அங்கே முன்னாடி ரிச்சர்ட் வாரனோட வீட்டுக்கு கீழே பார்த்த அதே பயங்கரமான நாற்காலி இருக்குது. அதை பார்த்ததும் அனைவருக்கும் பயம் வருது. ஆனால் உண்மையான ஆபத்து இன்னும் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. இதுக்கு இடையில பாதுகாப்பு மையத்தில் பெரிய பரபரப்பு ஆரம்பிக்குது. டேல் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பழைய ப்ரொஜெக்டர் வீடியோவில் பல வருஷங்களாக மறைச்சி வைக்கப்பட்டிருந்த ஒரு பயங்கரமான உண்மை வெளியாகுது. பல தலைமுறைகளாக விடோஸ் பே மக்கள் இந்த தீவிலேயே வாழ்கிற சிலரை பலி கொடுத்து தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஏன் தெரியுமா? பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிச்சர்ட் வாரன் ஒரு அரக்கன் கூட செய்துக்கிட்ட ஒப்பந்தத்தை காப்பாற்றுறதுக்காக. அந்த வீடியோவில் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. இந்த சர்ச் பெல் ஒரு வாட்டி அடித்தா ஒரு மனித உயிரை பலியாக கொடுக்கணும். அப்போதான் அந்த அரக்கன் அமைதியாக இருக்கும். இல்லைனா மறுபடியும் பேரழிவை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் பெட்ரிஷியா எல்லாரையும் அமைதிப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது டேல் பயத்தில் ஓடி வந்து, இந்த இடம் பாதுகாப்பானது இல்லை, இது மரண வலை, எல்லாரும் உடனே வெளியே ஓடுங்கன்னு கத்துறாரு.
அந்த ஒரு வார்த்தை போதும், அங்கிருந்த அனைவரும் பதட்டத்தில் அலறி அடித்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இடையில ரூத்தோட உடல்ல மருந்தோட தாக்கம் அதிகமாக ஆரம்பிக்குது. அவங்க பல வருடங்களாக யார்கிட்டையும் சொல்லாத ரகசியங்களை உளர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலத்தில் திருமணமான ஒருவரோட தனக்கு ரகசியமான காதல் இருந்ததா சொல்கிறாங்க. அதன் மூலமாக லாரன் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைய தானே வளர்க்கலை. அந்த குழந்தைய அந்த திருமணமான ஆளும் அவரோட மனைவியும் சேர்ந்து தான் வளர்த்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையோட மிகப்பெரிய திருப்பம் வருது. அது என்னன்னா, அந்த லாரன் வளர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாரை தெரியுமா? இந்த டாமை. அதாவது ரூத் இவானோட பாட்டி. அதனால இவான் தான் ரிச்சர்ட் வாரனோட குடும்பத்தில் உயிரோடு இருக்கிற கடைசி வாரிசு. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே டாம் அதிர்ச்சியில் உறைஞ்சு போகிறாரு. ரூத் இறந்தாலும் இனிமே சாபம் முடியாது. ஏன்னா கடைசி வாரிசு இப்போ இவான். சாபம் முடிவடைய வேணும்னா இவான் தான் இறக்கணும். ரூத்தோட உடல்நல மோசமாக இருக்கிறத பார்த்த டாம் உடனே அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுறாரு. அப்போ திடீர்னு பெஷீர் அங்கே வராரு, கையில் துப்பாக்கியோட. ஒரு நொடியும் யோசிக்காமல் ரூத்தை சுட்டுடுறாரு. ரூத் அங்கேயே சரிந்து விழறாங்க. டாம் அதிர்ச்சியோட, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, ரூத் கடைசி வாரிசு இல்லை அப்படின்னு கத்துறாரு. அதை கேட்ட பெஷீர் இன்னும் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே துப்பாக்கியை டாம் கிட்ட காட்டி, அப்படின்னா கடைசி வாரிசு யாரு அப்படின்னு கேட்குறாரு. அதே நேரத்தில் நிலத்தடி அறையில் இவானும் நண்பர்களும் அந்த பயங்கரமான நாற்காலியை சுற்றி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கிருந்த செக்யூரிட்டி கார்டு அல் அங்கே வராரு. அவங்கள பார்த்ததும் உடனே எல்லாரும் மேலே போங்க அப்படின்னு சத்தமாக சொல்கிறாரு. எல்லாரும் மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்போது பிஜே விளையாட்டுக்கு அந்த கதவை, அங்கிருந்த கதவை, இரும்பு கதவை மூடிட்டு போகிறான். அல் உள்ளே சிக்கிறாரு. பிஜே மறுபடியும் கதவை திறக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் அது திறக்கவே இல்லை. பயந்து போன அவன் அங்கிருந்து ஓடிடுறான். ஆனால் இவான் மட்டும் அங்கேயே நிற்கிறான். அல்லுக்கு உதவணும்னு நினைக்கிறான். அந்த அறைக்குள்ளே இருந்து அல்லோட அலறல் சத்தம் கேட்குது. அதோட ஏதோ ஒன்றை நசுக்கிற பயங்கரமான சத்தமும் கேட்குது. சில நொடிகளுக்கு அப்புறமா கதவு மெதுவாக திறக்குது. இவான் உள்ளே பார்க்குறான். தரையில் பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அல் மட்டும் அங்கே இல்லை. ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி அவரை இழுத்து போனது இவான் புரிஞ்சுக்கிறான். அந்த நிமிஷத்தில் பல மணி நேரமாக கொந்தளிச்சிட்டு இருந்த புயல் திடீர்னு நின்றுடுது. பெஷீர் ரூத் இறந்ததால தான் புயல் நின்றுடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் டாம் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. ரூத்தோட கால் லேசாக அசையுது. அதாவது அவர் இன்னும் முழுமையாக இறக்கலை. அப்போது டாமுக்கு உண்மை புரியுது. புயல் நின்னதுக்கான காரணம் ரூத் இல்லை. நிலத்தடி அறையில் அந்த அரக்கனுக்கு தேவையான பலி ஏற்கனவே கிடச்சிருச்சு. அதனால தான் புயல் நின்றுடுச்சு. அடுத்த நாள் காலை புயல் முடிஞ்சிருச்சு. தீவு முழுவதும் பெரிய சேதம் ஏற்பட்டிருந்தாலும் மக்கள் உயிர் பிழைத்ததுக்காக நிம்மதியாக இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. டாம் ஃப்ரான்சிஸோட பழைய ப்ரூச்சை கடலில் தூக்கி வீசுறாரு. எல்லாமே அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் சில நொடிகள் மட்டும்தான். டாம் தன்னோட காரை நோக்கி இவானை பார்க்க நடந்து போகும்போது திடீர்னு தேவாலய மணி, அதாவது இந்த சர்ச் பெல் ஒலிக்குது. ஒரு முறை அல்ல, 8 முறை. அந்த பழைய ப்ரொஜெக்டர் வீடியோவில் ஏற்கனவே அதுக்கான அர்த்தம் சொல்லப்பட்டிருந்துச்சு. மணி 8 முறை அடித்தா அரக்கன் இப்போ 8 மனித உயிர்களை பலியாக கேட்குறான். இந்த டைம் விடோஸ் பே மக்கள் அந்த பலியை கொடுக்க மறுத்தா இதுவரை நடந்ததை விட பல மடங்கு பயங்கரமான விஷயம் நடக்கும். அதனால சாபம் இன்னும் முடிவடையலை. உண்மையான பயம் இப்போதான் ஆரம்பிக்குது. இதோட விடோஸ் பே சீசன் 1 முடிவடையுது. ஆனால் சீசன் 2க்கான கதவு இந்த கடைசி காட்சியில் திறக்கப்படுது.